மாண்புமிகு தற்குறி முதல்வர் சொல்கிறாரு, நீங்கள தற்குறின்னு சொல்கிறீங்க. பொதுமக்களை யாரும் தற்குறின்னு சொல்லலை. உன் கூட இருக்கிற தற்குறிகள் வீட்டில் போய் அடம் பிடிச்சி குழந்தைகளை போய் மிட்டாய் வாங்குற போய் சாக்லேட் கேட்குறேன் இது கேட்குறேன்ற மாதிரி துன்புறுத்தி ஓட்டு வாங்கியிருக்குங்க. அது நீதிமன்றத்தில் நிற்கிது. அப்புறம் தற்குறிகளை எப்படி தற்குறி தானே சொல்ல முடியும்? தற்குறி முதலமைச்சரை நாங்கள் அப்படி தானே சொல்கிறோம். மாண்புமிகு தற்குறி முதலமைச்சர். உங்களுக்கு தற்குறின்றது உங்களோட பட்டம். நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கீங்க. நல்லது செய்யுங்க, நல்லது பண்ணால் மாற்றிட்டு போகிறோம். இன்னமும் தற்குறித்தனமாக தானே இருக்கீங்க. அந்த தொகுதி திருச்சியில் நீங்கள் ஜெயிச்சோன்னே போய் நின்றுக்கணும். முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தோத்தோனே மறுநாள் மக்களை சந்திச்சாரா? இங்கே ஜெயிச்சி இல்லை. இது ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடியில் போய் சந்திச்சிருக்கணும். இப்படி இது ராஜினாமா பண்ண போகிறேன், என்னை மன்னிச்சுக்குங்க, சென்னை 2 தொகுதி பக்கத்து தொகுதியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போயும் நீ என்ன பண்ணியிருக்க போய் ஓட்டு கேட்குற இப்போயே. ஏன்னா அதில் வேறு என்ன சொல்கிறிய திமுகவை ஆட்சி அமைக்க விடலை. உங்கள்கிட்ட 118 மக்கள் கொடுத்து நீனே சொல்கிற மக்கள் குறைச்சி கொடுத்துட்டிய அப்படின்ட்டு. அப்புறம் 118 இல்லாமல் எப்படி ஆட்சி அமைக்கிறது? மொத்தம் 234, அதில் பாதி 117, உன்னோட கூட 118 வேணுமா வேணாமா? இந்த வாழைப்பழ கதை மாதிரி இருக்கே. உங்களுக்கு எத்தனை கொடுத்தது? 108. நீங்கள் 2 இடத்துல சேர்த்து 108, மொத்தம் 234. மீதி 126 இடம் எதிர்க்கட்சிகிட்ட தான் இருக்குது. அதாவது திமுக கூட்டணிகிட்ட தான் 126 இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்? நீங்கள் 108 வந்தோடனே அதிமுகலையும் திமுகலையும் போங்க போய் அவருக்கு ஆட்சி அமைக்க போயிருங்க அப்படி சொல்லி அனுப்பி விடணுமா? உங்களுக்கு இன்னும் சொல்லுவாங்கல்ல, வாழைப்பழத்தை இவர் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டார், உரிச்சு கொடுக்கணுமா? போய் பிச்சை எடுக்கிற மாதிரி தானே கம்யூனிஸ்ட் கட்சி வாட்சியில் போய் நின்றிய, உங்கள் ஆளுக்கு போய் நின்றாங்க. இன்றைக்கி நீ ஆட்சி அமைக்கிறது திமுகனால தான். திமுககாரன் வேலை பார்த்துருக்காங்க காங்கிரஸுக்காரர்களுக்கு, கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கு திமுககாரன் வேலை பார்த்துருக்கான். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் அனைத்துக்குமே திமுக கூட்டணியில் அவங்களே மறுக்க முடியுமா? இன்றைக்கி மதிமுக இருக்கவர் பேசுகிறாரு, நாங்கள் திமுக கூட்டணியில் நின்று உதயசூரியன் சின்னத்தில் நின்றதுனால உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியலை. ஏன் நீங்கள் தனியாக ஒரு சின்னத்தில் நின்றியில் ஜெயிச்சிட்டீங்களா? 3 இடத்துல தானே உதயசூரியன் நின்றிய, 3 இடத்துல 2 ஜெயிச்சிட்டியல்ல. தனியாக ஒரு இடத்துல சின்னத்தில் வாங்கி நின்றியல்ல, சுயேட்சை சின்னத்தில். அங்கே யார் ஜெயிச்சா? உங்கள்கிட்ட அந்த 4 சுயேட்சையாக கொடுத்தா 4 தோற்றுருப்பிய. நீங்கள் 4 உதயசூரியன் இன்னொரு ஜெயிச்சிருந்துருக்கலாம். அதை விட்டுவிட்டு இப்போ சும்மா அவர் நாங்கள் ஆட்சி அமைக்க விடையிலன்னு சொல்லிடணுமோ? இன்றைக்கி நடக்கிற அதுக்கு அது 6 மாதம் பொறுத்துருக்குன்னு சொல்லிவிட்டு 6 நாள் கூட ஒரு நாளை பொறுத்துக்கிற முடியல. நீ என்ன ஓட்டு அன்றைக்கி நீ ஜெயிச்சு முதல் நாளே உன்னோட நிர்வாகி போய் சென்னையில் அந்த 43வது வார்டு வட்டச் செயலாளர் போய் ஒரு பிள்ளைய பாலியல் துன்புறுத்தல் பண்ண அப்புறம் வாய் பேசக்கூடாதா? கோயம்புத்தூரில் ஒரு சிறுமி இறந்து கெடுத்து சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கீங்க, அதுக்கு வாய் திறக்கக்கூடாதா? நீ கரண்ட்டு எத்தனை நாள் இப்போ இன்றைக்கி வரையும் இல்லை, நிறையா ஊர்களில் தொடர்ச்சியாக கரண்ட் இல்லாமல் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஆதரவு கொடுத்தவனே தெருவில் நிற்கிறான் குழந்தைகளை வச்சுக்கிட்டு. அப்போ அதெல்லாம் எதிர்க்கட்சி பேசக்கூடாதா, சொல்லக்கூடாதா? நீ அதிகாரத்துக்கு வரும்போது 10 லட்சம் கோடி கடன் இருக்க தெரியாதா? இன்றைக்கி விவசாயிகள்லாம் இன்றைக்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேசுனியா? விவசாயிகளுக்கு என்ன சொன்னால் 5 ஏக்கர் இருக்கவங்களுக்கு அனைத்து கடன் ரத்துன்னு சொன்னீங்களா இல்லையா? என்னாச்சு? இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது திமுககாரர்களா போராட்டம் பண்ணுறது? ஒரு 20 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே விவசாயிகளை தெருவில் இறங்கி போராட்டம் பண்ண ஒரே ஆட்சி, ஒரே முதல்வர், தற்குறி முதல்வர் விஜய் தான். விஜய்க்கு ஐயோ எப்படா ஓட்டு போட்டாரு மண்டையை பிச்சுட்டு கிடக்குறாங்க. ஓட்டு போட்டவன் சிறப்பை கழட்டி அவனே அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ அடுத்து ஓட்டு கேட்குறதுக்கு போய் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி மானம் வக்கம் சூடு சோரணம் இல்லாத ஆள் நல்லா எங்கள் வாழ்க்கை வாயில் வருவேன் பேச அப்படின்னு பாட்டினா இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி அப்படியே நடிச்சுட்டு போகக்கூடாது. இன்னமும் அந்த பஸ்ஸில் தாங்க நிற்கிறாரு. நீ முதலமைச்சராக சரி, இவ்வளோ நாள் திமுக காவல்துறை தடுத்துச்சுன்னு இல்லை, இன்றைக்கி காவல்துறைக்கு யார் ஓன்ட்ட தானே இருக்குது. இன்றைக்கி யார் 5000 கிஆர் கோடு கொடுத்து 5000 பேர் தத்தை கூட்டுன்ற. அதில் உன் கூட இருக்க அமைச்சர் என்ன சொல்கிறாங்க? கடல் எங்கேப்பா கடல் அளவு கூட்டுறன்னு 5000 பேர் நீந்தேன்னு சொல்கிற, நாங்கள் சொல்லலை. 5000 பேர்த்துக்கு தான் அனுமதின்னு. அப்போ கடல் அளவுனா அப்புறம் நீ 5000 பேர்த்துக்கே கடல் அளவுனா நீ 50,000 பேர் லட்சம் பேருனா என்னத்தை சொல்கிறது இல்லை. பூமியில் இடம் இல்லாமல் வேற்று கிரகத்தில் நிற்கிறாங்க, நிலாலையும் மற்ற கிரகத்தில் நிற்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிடுவோல. அதுக்குத்தான் சொல்கிறோம் தற்குறி முதல்வர்ன்றது உன்னை எதுவும் சொல்கிறான்? அந்த பொறுப்புக்கு அந்த முதலமைச்சன்ற அந்த பொறுப்புக்காண்டி உங்களெல்லாம் போய் கடந்து போய் நாசுக்காக பேசுகிறான். இல்லைன்னா இன்னமும் அவ்வளவுக்கு பேச வேண்டிய மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒன்றுமே தெரியலை. கேட்டால் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு நிறைய கொண்டு வந்தோடனே என்ன பண்ணியிருக்கணும்? 2000 ரூபா கையெழுத்து போட்டுக்கணும்ல.
நீ என்ன சொல்ற மின்வெட்டு மாதம் மாதம் எடுக்கிறேன்னு தானே சொன்னேன். திமுக மாதம் மாதம் எடுக்கலை, நான் வந்து எடுக்கிறேன்னு இல்லை. அப்புறம் என்ன 200 யூனிட்டுக்கு 500க்கு மேலே இல்லைன்னா 500 யூனிட்டுக்கு மேலே போனதுக்கு இல்லைன்ற விவசாயிகள் இன்றைக்கி போராட்டம் பண்ணி வச்சுருக்க. என்ன வந்தோடனே மகளிர் பிள்ளை எல்லா பேருந்துலையும் போகலாம்னு சொன்னில்ல. இதெல்லாம் நாங்கள் சொல்லலை ராசா, நீ தெரிஞ்சுக்கிட்டு நீனே வாயில் வாக்கு மூலமாக கொடுத்ததுதான். உன் கட்சிக்காரனே உங்களோட தற்கொலை ரசிகரனே இந்த 5000 பேர் திருச்சிக்காரன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? பக்கத்து மாவட்டத்துக்காரன் வெளியூர்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போ அவன் குழந்தை குட்டியில் கூட்டிகிட்டு பிள்ளை குட்டியோட வந்து முதலமைச்சரை பார்க்க முத நீ என்றைக்காவது ஒரு நாளைக்கு வருவேன். அதே சொல்கிறேன், உன்னோட ஐடி விங்க கொண்டு கொடுத்தது டெய்லி சந்திச்சா உங்களை பார்க்குறதுக்கு போயிடும். எப்போயாவது நீங்கள் சந்திக்கணும், குறைவாக பேசணும். அவர் பேசுகிறதே குறைவா. இன்னமும் மக்கள் சொல்கிறாங்களாம், நீங்கள் அதிகமாக பேசாதீங்க, உள்ளே சாப்பிட்டுட்டு உள்ளே படுத்துக்கிற சொல்கிறாங்களா? என்ன இப்படி ஒரு தற்கொலை முதல்வரை ஓட்டு போடலை. ஓட்டு போட்டது 108. என்ன ஆட்சி அமைக்க விடலைன்னா ஆளுநர்கிட்ட போய் வெளியே போய் நடந்துக்கிட்டு வந்தா உன்ட்ட 118 ரூபா கொண்டு போனீங்கன்னா உனக்கு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்களே. உன்ட்ட 118 இருக்குன்னா உன்ட்ட இல்லை. இன்றைக்கி நீ ஆட்சி அமைச்சிருக்குது திமுக உன்னோட கூட்டணி ஓட்டு வாங்கி உன்னோட கூட்டணி இல்லை, திமுக கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவு பெற்று நீ ஆட்சி அமைச்சிருக்கிய. என்னமோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எம்ஜிஆர் வரும்போது என்ன அவர் என்ன எதிர்கட்சியில் இருக்க கூட்டணி கட்சிகளெல்லாம் வாங்கி முதலமைச்சர் ஆனார். சும்மா போகிற போக்கில் பேசிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. பேசுகிறது சரியாக இருக்கான்னு சிந்திச்சு பேசுங்க. இப்போ நீங்கள் முதலமைச்சர், இப்போயும் தற்கொலைத்தனமான முடிச்சுங்க. என்னடா இன்னமும் திமுக லூசு பேலாக இருப்பான்ட்டு நாங்கள் சொல்லலை, மக்களும் காரி துப்பிடுவாங்க. நாங்கள் பார்ப்போம் முதலமைச்சர்ன்றது அரசியல் இருந்தனால நாங்கள் மதிப்பு கொடுப்போம். ஆனால் பாமர மக்கள் விவசாயிகள்லாம் கடுப்பில் இருக்காங்க, கோபத்தில். நீ கொஞ்சம் இறங்கி மாத்திரம் போங்க பார்ப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே. இன்றைக்கி முதலமைச்சர் தானே, நீ போங்க பார்ப்போம். வீடாக வந்து எல்லாத்தையும் சந்திக்கிற முடியல, அப்புறம் எதுக்கு 5000 பேர்த்தை சந்திக்கிறிய? உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு எப்படா ஓட்டு நீ வரமாட்டோம்ன்றது தெரிஞ்சதுனால தான் 6 சிலிண்டர் தரேன் 2500 காசு தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி விட்டது. இப்போ வந்துக்கிட்டு இது இல்லை அது இல்லை. ரொம்ப சிரமமாக இருந்தால் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுலாம் ஆட்சி கொடுக்க வேணாம் ராசா. உங்களை யாரும் வந்து கெஞ்சி கேதலாம் இல்லை. முடியலைன்னா ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே படுத்துக்குங்க, நீங்கள் வாட்டுக்கு நல்லா தூங்குங்க. உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் சிரமப்பட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். அப்படியே ஒன்றும் முடியலைன்னா போங்க.